ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம CSS லேட் ரூட் தான் பார்க்க போகிறோம். இதான் இதோட அவுட்புட்டு. நான் அவுட்புட் இப்போ டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கேன். இதான் அவுட்புட்டு. இதான் அந்த சிட்டிஸ், இந்த லண்டன், அந்த கண்ட்ரி வச்சு நம்ம வந்து இந்த லேட்ஸ் வந்து தனித்தனியாக பிரிய போகிறோம். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ வந்து நான் H1 டேக் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். H1 டேக் அப்படின்னு போட்டு டெக்னிக்கல் சாஃப்ட்வேர் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். அதுவும் இதுவும் ஒன்றா இருக்கிறதுனால நான் ஸ்டைல் பண்ணாக்க சேமாக தான் ஸ்டைல் அப்ளை ஆகும். அதனால நான் வந்து ஐடி யூஸ் பண்ணிவிட்டேன். ஐடி எலமெண்ட் யூஸ் பண்ணிட்டேன். ஐடி எலமெண்ட்டில் ஒரு ஹெட்டிங் ஒரு நேம் கொடுத்துட்டேன். இது வந்து சேமாக இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம ஹெட்டிங் கொடுத்து இந்த CSS லேஅவுட்டை வந்து இது வந்து H1 டேக், இதுவும் H1 டேக் டெக்னிக்கல் சாஃப்ட்வேர். நான் ஹெட்டிங் இது போட்டுட்டு மாற்றிட்டேன். அதை ஸ்டைலை போட்டுவிட்டு மாற்றிட்டேன். அதை எழுதிக்கோங்க இப்படி. அப்புறம் பேராகிராஃப் டேக் போட்டுக்கிறேன் ஒன்று. பேராகிராஃபில் நான் வந்து ஒரு 2 டேக் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து பேராகிராஃப் வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். வெப்சைட்டில் போயிட்டு அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி, அப்புறம் பேஸ்ட் வந்துட்டு அவுட்புட் பாருங்களேன். இந்த மாதிரி பேராகிராஃப் வந்துடும். நீங்கள் ஏதாவது பேராகிராஃப் வந்து கூகுளில் வெப்சைட்டில் சர்ச் பண்ணிக்கலாம், கிடைக்கும். சும்மா ஏதாவது ஒரு 2-3 லைன் இப்படி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம லேயர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டர் ஒரு டேக் போட்டுக்கிறேன். ஹெட்டர்னு போடுவேன். ஹெட்டர்னு ஒரு டேக் கொடுக்குங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். H1 H2 நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஹெட்டர்னு ஒரு டேக் போட்டு இது உள்ள H3ன்னு ஒரு டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். H3 ஏன்னா H1 H2ன்னு ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து H3 போட்டுக்கிறேன். H2 வேணாம், H3 யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து சிட்டிஸ்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். சிட்டி நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து செக்ஷன் ஒரு டேக் இருக்குது, அதை வந்து போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே நிறைய பேராகிராஃப் அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கோம். இங்கேயும் நிறைய ஒரு பேராகிராஃப்லாம் எழுதுவோம். இங்கே வந்து ஒரு நேவ் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எல்ஐ நம்ம லிஸ்ட்டு யூஸ் பண்ணிக்குவோம். இங்கே லிஸ்ட்டில் வந்து எனக்கு ஒரு ஆங்கர் டேக் வேணும். இதில் மூணு வாட்டி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லைனா கூட அதே மாதிரி எழுதிக்கிறேன். எல்ஐன்னு போட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுவே கொடுத்துரும். இப்போ வந்து நான் இங்கே ஒரு ஆங்கர் டேக் போட போகிறேன். ஆங்கர் டேக் இருக்குன்னா இங்கே ஏதாவது ஒரு சிட்டி, கண்ட்ரி அந்த மாதிரி நேம் போடுறதுக்கு சும்மா ஒரு நேம் கொடுத்து HRF அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு ஆங்கர் டேக். அப்புறம் கர்சர் அது மாதிரி வச்சேன்னா பாயிண்டர் மாதிரி காமிக்கும். இப்போ இதுக்கு ஒரு நேம் சும்மா லண்டன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு இன்னொரு ஆங்கர் டேக் இங்கே கீழே. அப்புறம் HRFல வந்து ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஹேஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்போதும் இது லிங்க்கெல்லாம் அதை கொடுக்க வேணாம். அவங்க தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். பாரிஸ் அப்படின்னு ஏதாவது எழுதிக்கிறேன். பாரிஸ் எழுதிக்கலாம். மறுபடியும் ஒரு ஆங்கர் டேக்கில் ஹேஷ் போட்டுக்கிறேன். ஸ்லாஷ் அதாவது நம்ம தேவைப்பட்டால் லிங்க் கூட கொடுத்துக்கலாம். யூடியூப் லிங்க் அந்த மாதிரி ஏதாவது வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துக்கலாம். இங்கே நான் டோக்கியோன்னு எழுதிக்கிறேன். டோக்கியோ எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிக்கல் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆர்டிக்கல் நம்ம நிறையாவது H1 H2 பேராகிராஃப் அதெல்லாம் நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இங்கே கூட பாருங்கள் H1 டேக் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து H1ல் லண்டன் அப்படின்னு எழுதிக்கிறேன். நான் லண்டனை பற்றி நம்ம ஏதாவது ஒரு பேராகிராஃப் கொடுக்கலாம். H1 டேக்கில் லண்டன் போட்டிருக்கேன். H1 போட்டிருக்கேன். மேலே H1 இருக்குது. அதுலேயே இதே ஸ்டைல் தான் அப்ளை ஆகும் எனக்கு தெரிஞ்சு. இது நம்ம இங்கே பேராகிராஃப் கொடுத்துருக்கோம். இதில் வந்து வேறு ஸ்டைல் அப்ளை ஆகும். அது பிரச்சனை இல்லை. நான் H1 கொடுத்துருக்கேன்னு அங்கே டெக்னிக்கல் சாஃப்ட்வேர் ஒன்று கொடுத்துருக்கேன். அதுலேயும் அதுதான் அப்ளை ஆகும். நான் இங்கே ஏதாவது ஒரு பேராகிராஃப் எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது உள்ள பண்ணிட்டேன்.
கொஞ்சம் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஓப்பன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பேராகிராஃப் டேக் அதையும் போட்டுக்கிறேன். இப்போ இன்னொரு பேராகிராஃப் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பண்ணும்போது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே நம்ம சும்மா டைப் பண்ணும்போது அது எடுத்து கொடுத்துரும். இந்த ஆப் வந்து கோடிங்க்கு வந்து பெஸ்ட் ஆப். இப்போ நான் வந்து இது செக்ஷனுக்குள்ளேயே போட்டுக்கிறேன். ஏன்னு சொன்னோம்னாக்கா இது வந்து ஆர்டிக்கல் அப்படின்னாக்கா நம்ம வந்து லெஃப்ட்டில் ரைட்டில் அப்படி போடுவோம். அதனால் நம்ம இதை வந்து செக்ஷனுக்குள்ளேயே போட்டுக்கலாம். ஆர்டிக்கல் வந்து நம்ம ரைட்டில் தான், இது ஃப்ளோட் வந்து ரைட்டில் தான் இப்போது கோடிங் பண்ணுவோம். அதனால் வந்து நான் செக்ஷனுக்குள்ளேயே போட்டுக்கிறேன். அதுவும் செக்ஷன் தான், ஏன்னா நம்ம லேயர்ஸ் போடுறோம்ல. இப்போ பார்த்தீங்களா, நான் இந்த சொன்னேன்னு அதே மாதிரி ஸ்டைல் தான் இதுக்கும் அப்ளை ஆகிருக்கு. பார்த்துங்க, நான் ஃபூட்டர்னு ஒன்று க்ரியேட் பண்ணி கீழே போட்டிருக்கேன். அப்புறம் ஆங்கர் டேக் அதெல்லாம் வந்துருச்சு. பேராகிராஃப் எல்லாம் வந்துருச்சு. சிட்டிஸ் அதெல்லாம் வந்திருக்கு. இப்போ இதை மாற்றலாம், ஸ்டைல் பண்ணலாம். எப்போதும் போல் ஸ்டைல் டேக் போட்டுக்கோங்க. ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டருக்கு தான் ஸ்டைல் பண்ண போகிறோம். என்டர் ஹெட்டர் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் சைஸிங் அப்படிங்கிற பார்டர் பாக்ஸ் கொடுத்துக்கிறேன். இது வந்து அந்த ஸ்டாருங்கிறது இது ரெஃபர் பண்ணுதுனாக்கா டோட்டல் லிஸ்ட்லேயே ரெஃபர் பண்ணோம். இப்போ இங்கே ஃபுல்லாக ஒரு வெப்சைட் ஃபுல்லாகவே அந்த ஸ்டாருங்கிறது ரெஃபர் பண்ணோம் ஃபுல்லாக. இப்போ வந்து பாடி டேக்கில் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து மாற்ற போகிறோம். ஃபாண்ட்டோட டிசைனை வந்து மாற்ற போகிறோம். ஃபாண்ட் ஃபேமிலின்னு அதுக்கு ஒரு டேகு. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை கொடுத்துக்கலாம். நான் வெராண்டானா கொடுத்துக்கிறேன். சான்ஸ் செரிஃப் அது மாதிரி ஏதாவது அப்ளை ஆகும். இப்போ வந்து ஹெட்டர் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஹெட்டர் ஓப்பன் பண்ணி அப்புறம் ஸ்டைல் பண்ணிக்கிறோம். பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். அதுவே வந்து அப்ளை ஆகிடும். #666 அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா அது ஒரு கலர் வரும். நான் சும்மா ஒரு லைட் கலராகவே கொடுத்துக்கிறேன், திக்கு வேணாம். பேடிங் வந்து ஒரு 30 px அப்படின்னு கொடுத்துக்கிறேன், 30 பிக்சல் அது மாதிரி. அப்புறம் டெக்ஸ்ட் அலைன் வந்து எனக்கு சென்டரில் வேணும். டெக்ஸ்ட் அலைன் கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா அதுவே சென்டர்னு வந்துடும். சென்டர் கொடுத்துருங்க, சென்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்புறமேட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 40 அது மாதிரி வேணும். ஏன்னா நான் வந்து H3 டேக் தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்னதாக இருக்கும். நான் வந்து ஒரு 40 px கொடுத்துக்கிறேன். அப்புறம் கலர், அது ஒரு டெக்ஸ்டோட கலர் வந்து எனக்கு ஒயிட் கலரில் வேணும். ஒயிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் பண்ணுறேன். அவுட்புட் பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த ஹெட்டர் இப்போ சிட்டிஸ்னு ஓரமாக இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி இப்போ வந்து இது ஒரு லேயட்டாக மாறிடுச்சு. இந்த லேயட் நம்ம வந்து டிசைன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது போவோம். இப்போ அந்த நேவுங்கிறீங்கள அந்த ஆர்டிக்கல் அதுக்கு டிசைன் பண்ணுவோம். நேவ் அப்படின்னு ஒன்று என்ட்ரு பண்ணுவாங்களே அதுக்கு டிசைன் பண்ணலாம். நேவ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது ஃப்ளோட்லாம் வந்து அந்த 3 இது கொடுத்தோம்ல, ஆங்கர் அப்படின்னு போட்டு 3 ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி லண்டன், பாரிஸ், டோக்கியோ. அது வந்து அந்த லேஅவுட் வந்து எனக்கு எந்த சைடு வேணும் அப்படின்னாக்க ஃப்ளோட்டுன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது அங்கே. அதில் வந்து லெஃப்ட்னு கொடுத்தோம்னாக்கா லெஃப்ட்லேயே நம்மளுக்கு செட்டில் ஆகிடும். விட்டு வந்து ஒரு 30% கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து ஒரு 300 பிக்சல் அது மாதிரி கொடுத்துக்கிறேன். எனக்கு மீடியமாக வந்தால் போதும். பேக்ரவுண்ட் கலர் வந்து சும்மா ஒரு லைட் கலராக கொடுத்துக்கலாம். #CCC அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது ஒரு லைட் கலர் தான், தெரியாதவங்களுக்கு இந்த லைட் கலர். இப்போது பேடிங் வந்துட்டு ஒரு 20 பிக்சல் அப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து NavUL இது நம்மளுக்கு வந்து வேணாம். இது வந்து நான் எடுத்துடுறேன். இது வேணாம். இது வந்து இருந்தாலும் இருக்கணும், இல்லாட்டி பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் வந்து
நன்னாக தான் இருக்கணும். நான் இது கொடுக்காட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இது வேணாம். அடுத்தது வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆர்டிகல் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆர்டிகல் டேக் அங்கே யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இங்கே போட்டுக்கிறேன். ஆர்டிக்கலில் ஃப்ளோட் அந்த இந்த பகுதி லண்டன் அப்படின்னு போட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதியிருந்தேன்னா அதுக்கு வந்து எனக்கு இந்த லெஃப்ட்டில் தான் வேணும். லெஃப்ட்லேயே வச்சுக்கிறேன். லெஃப்ட்டில் வந்து கீழே போயிடும். அது இப்போ அந்த ஃபூட்டர்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தேன்னா கீழே அது ஒன்று மேலே வந்துருச்சு. இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம மேலே கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், அது கொண்டு வரலாம். எப்படியாச்சும் இந்த ரைட் சைடில் இந்த ஃபூட்டர் இடத்துல நம்ம கொண்டு வரணும். இப்போ அதை கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து எனக்கு பேடிங் வந்துட்டு ஒரு 20 px அப்படின்னு கொடுத்துக்கிறேன் பிக்சல், அது போதும். இப்போ வந்துட்டு விட்டு வந்து எனக்கு 30 இல்லை 70% அப்படி போதும். பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் அது ஒரு லைட்டாக ஒன்று கொடுத்துக்கிறேன். லைட் கலரே கொடுப்போம், திக் வேணாம். F1 இது வந்து ஒரு லைட் கலர். F1 இன்னொரு F1 கொடுத்திங்கன்னா இது ஒரு லைட் கலர் மாதிரி இருக்கும். லைட்டாக வந்து ஒயிட்டு. இப்போ வந்து ஹைட்டு வந்து நம்ம நேவுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துட்டோம்னாக்கா 300 px கொடுத்துருந்தோம், பிக்சல் கொடுத்துருந்தோம். ஏன்னா இதுக்கும் அதே கொடுப்போம். ஏன்னா சேம் ஹைட்டில் இதுவும் வரட்டும், அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சேம் ஹைட்லேயே வரட்டும். இப்போ அதுக்கு முன்னாடி அவுட்புட் படுத்திடலாம். இப்போ பார்த்திங்களா, இதுக்கிட்டே வந்துடுச்சு. ஆனால் எனக்கு வந்து லண்டன் அந்த H1 டேக் வந்து இன்னும் மாறலை. அது காரணம் வந்து நான் மேலே வந்து H1 டேக் யூஸ் பண்ணி டெக்னிக்கல் சாஃப்ட்வேர்னு போட்டு அதுக்கு ஒரு டிசைன் பண்ணியிருந்தேன். அது இன்னும் மாறலை. அதனால் இதுக்கு வந்து நான் ஒரு ஐடி எலமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணி ஆகணும். இங்கே யூஸ் பண்ணேன்னா இந்த இதுக்கிட்ட H1 டேக் கிட்ட ஐடின்னு போட்டு ஹெட்டின்னு கொடுத்துருக்கேன். அதனால் இதுக்கிட்ட இந்த லண்டன் எழுதிக்க பார்த்தீங்களா, இதுக்கிட்ட வந்து நான் ஒரு ஐடி எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஐடி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஐடி அப்படியே என்ட்ரி கொடுத்திங்கன்னா வந்ததுனாவே இதுக்கு ஒரு நேம் ஏதாவது கலர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கலர்னு கொடுத்துட்டு இங்கே வந்து எப்போவுமே ஐடி எலமெண்ட்டுக்கு வந்து ஸ்லாஷ் தான் போடணும். அதனால் ஹேஷ் போட்டு அந்த அங்கே என்ன நேம் கொடுத்தோமோ இங்கே கலர்னு கொடுத்து டிசைன் பண்ணலாம். இப்போ இதோட பேக்ரவுண்ட் கலர் பிஜி அப்படின்னு போட்டாலே அது வந்துடும். பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு அங்கே என்ன கலர் கொடுத்துருந்தோமோ அதே கொடுத்துடலாம். F1 அதே இருக்கட்டும் சேமாக. இப்போ இது வந்துடும், கரெக்டாக வந்துடும். ஆனால் அதோட கலர் இன்னும் மாறி இருக்காது. அது லண்டன் லைட்டாக எனக்கு தெரியுது. ஆனால் அதோட கலர் வந்து ஒயிட் கலர் இருக்கிறதுனால தெரியல. அதோட கலர்னு மாற்றிடலாம். கலர்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். அப்போது ஒயிட்டுன்னு கொடுத்துக்கலாம். பிளாக் ஓகே, பிளாக் கலர் போட்டால் தான் வரும். பிளாக் கலர் இப்போ வந்துடுச்சு பார்த்தீங்களா, மாறியாச்சு. இப்போ எல்லாம் அழகாக வந்துடுச்சு. இப்போ கடைசியாக நம்மளுக்கு வந்து ஃபூட்டர் தான் இன்னும் இருக்குது. ஃபூட்டர் வந்து நம்ம டிசைன் பண்ணிடலாம். ஃபூட்டர் டிசைன் பண்ணலாம். அங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருந்தேன்னாக்கா ஃபூட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் ஃபூட்டர் டேக் பார்த்தா இந்த ஃபூட்டர்னு ஸ்டைலில் யூஸ் பண்ணுவோம். பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு லைட் கலராகவே வேணும். 777 அப்படின்னு போட்டுக்கிறேன். இது ஒரு லைட் கலர் தான். எனக்கு வந்து பேடிங் வந்து ஒரு 10 px அப்படி போதும். இது சின்னதாக இருக்கட்டும், ஃபூட்டர் தானே. அப்புறம் டெக்ஸ்ட் அலைனிங் வந்து எனக்கு சென்டரில் வேணும். அந்த ஃபூட்டர்னு எழுதிக்கிறேன் பார்த்தீங்களா, அது அந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு சென்டரில் வந்துடும். சென்டர் அப்படின்னு எழுதுகிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு கலர், அதோட கலர் வந்து எனக்கு வந்து ஒயிட் கலரில் வேணும். ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் திக்காக கொடுத்துருந்தேன், அது வந்து ஒயிட் கலரில் வரட்டும். பார்த்தீங்களா, இதாங்க அந்த HTML CSS உடைய லேஅவுட் எலமெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.